ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஏசி வாங்கவா, ஃபேன் வாங்கவா, ஃப்ரிட்ஜ் வாங்கவா, நம்பி வாங்கவா. ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும். பாஜக மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பேசப்படுகிறது. அண்ணாமலையும் இதை பலமுறை உறுதி செய்த நிலையில் இப்போது அக்கட்சியின் மாநில தலைவர் தேர்தல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாஜக மாநில துணைத் தலைவரும் மாநில தேர்தல் அதிகாரியுமான சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாஜக அமைப்பு பருவ தேர்தலின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்துள்ளோம். கிளை தொடங்கி மாவட்ட தலைவர், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வரையிலான தேர்தல் முடிந்து இப்போது இறுதியாக மாநில தலைவர், தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுகிறது. விருப்ப மனுக்களை www.bjptn.com என்ற கட்சியின் இணையதளத்திலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நாளை வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் விருப்ப மனுவை மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவார். இவரை கட்சியில் தேர்வு செய்யப்பட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் அவரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் பெற்று பரிந்துரைக்க வேண்டும். தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவரை மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஒருவர் முன்மொழிய மற்றொரு மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழிமொழிய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் அக்கட்சியில் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று தகுதி நிர்ணயம் செய்துள்ளனர். இதனால் தமிழக பாஜகவின் தற்போதைய தலைவர் அண்ணாமலை அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து எம்எல்ஏவாக இருக்கும் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பாஜக மாநில தலைவர் போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல் நிலவுகிறது.